வாங்க தாத்தா. நம சிவாய். ஒரு நிமிஷம். தாத்தா, இன்று உணவு வந்து சரஸ்வதி அம்மான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருந்து அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது பரங்கிக்காய் சாம்பார் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மோரா இந்தாங்க, அப்பளம் வாங்கிட்டு போங்க. ஐயா, இன்றைய உணவு சரஸ்வதி அம்மான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருந்து அவங்க தான் கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாங்க ஐயா. பசிக்குதுன்னா ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுங்க. கறி டெய்லி கறி கேட்கிறாரு. டெய்லி கறி மீன் தான் திங்கிறாரு. கிரிவல பாதையில கொடுக்காதீங்க சாமி. ஏன்னா மிகப்பெரிய சித்தர் மகான்கள்லாம் வாழ்ந்த இடம் தான். அவர் கறி மீன் வாழ்ந்த இடம். இன்னமும் பெரிய மகான்கள்லாம் உருவமா இல்லாத அருவமா சுத்திட்டு இருக்காங்க. இந்த புனித இடத்துல நம்ம சாப்பிட்றது அவங்க விருப்பம். இங்க கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்தாங்க. அப்புறம் ஒண்ணு சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க சாமி. அதுக்கு தானே இந்த மாதிரி கொடுக்குறோம். நிம்மதியா திருப்தியா சாப்பிடுங்க. இதுல குழம்பு கப்பலியா? ஆமா, நல்லா இருக்கு. சரிங்க, போதும் போதும். இந்தாங்க வாங்கய்யா. இதுல சாம்பார் போட்டுருவா. எடுத்துட்டு வரீங்களா? சிவா திருச்சிற்றம்பலம். சாப்பிடுங்க. என்ன நீ உடம்பு சரியில்லையா? வரல? என்னாச்சு? சளியா? கிளைமேட்டா? போதுமா? பொறுமையா ரொம்ப கொதிக்குது. போயிட்டு சாப்பிட்டு சாம்பார் எப்படி இருக்குதுன்னு சொல்றீங்க. சாம்பார் எல்லாம் டேஸ்டா தான் இருக்கு. இல்ல, இன்னைக்கு பரங்கிக்காய் சாம்பார். சரி, வித்தியாசமா பண்ணலாம்னு இன்னைக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம சிவாய். அப்பளம் வேண்டாமா? கொடுங்க சாமி. ஏறிக்கோங்க. நான் வந்து தந்துட்டு வரேன். எத்தனை போயிடுவீங்களா? உங்க இடத்துக்கு போயிடுவீங்களா? குத்தனுட்டா? சரி. போதுமா? கிட்ட வாங்க. அப்பளம் தாங்க. என்ன பசியா? உடனே கிளம்புறீங்க. மோர் கப் எடுத்துட்டு வரல? மோர் வேணாங்க. உடம்பு சரியில்லை. கொஞ்சம் அப்போ
நம சிவாய. ஒரு வேணுமா? எங்க கண்ணாடி கட்டிக்கிறீங்க? படுத்திருந்தேன் வச்சிருக்கேன். அப்படியே சொன்னீங்களோ? சாம்பார் அதுலையா? சரி சரி. விடுங்க விடுங்க, அவர் உதவி பண்ணுவார். விடுங்க, நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க சாமி, அவர் வாங்குவாரு. அப்பளம் கொடுத்துருங்க. உட்காந்து சாப்பிடுங்க. ஐயா பாருங்க. முட்டையா தலைவா. நம சிவாய. அதில் வாங்கிக்கோங்க. ஹலோ, இதில் ஊற்ற முடியாது சாமி. கொஞ்சம் ஊற்றிங்க பார்த்துக்கலாம். கேட்க மாட்டீங்க. அங்கே முருகன் கொடுத்துட்டு இருந்தாப்புல. யாருக்கும் மன கஷ்டம் இல்லாத செஞ்சோம். நல்லா சார், அதான் சரி. ரிட்டர்ன் வரும்போது கூட உங்களுக்கு கொடுத்துடலான்னு சொன்னேன். மோர் வேணுமா? என்ன வேணும்? மோரா? மோரா? ஏன் இன்னைக்கு சோகமா இருக்க? சொல்லு சொல்லு சாமி, என்ன விஷயம் சொல்லு. சரி, எப்பயும் கலகலப்பா இருப்பிய. மோரா? சாம்பார். ஃபுல்லா சாதம் போட்டு சாம்பார் ஊத்தினா கீழே போகுது. என்ன பண்ணுங்க, ஒரு சாதம் வாங்குறதுக்கு கொஞ்சம் வாங்கிக்கோங்க, சாம்பார் வாங்குறதுக்கு தனியா வாங்கிக்கோங்க. வேஸ்ட் ஆகாம கொடுத்தோம். நல்ல, நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கோங்க, வேஸ்ட் ஆகாம கொடுத்தோம். நல்ல இந்தாங்க. இப்படி தனித்தனியா வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை. சாப்பிடுங்க. போதுமா பாருங்க. யார் உங்களுக்கா? அது நைட்டுக்கு வச்சிட்டீங்களா? நைட்ல சப்பாத்தி வருது. எங்கேயோ வருது, என்னைக்கோ ஒரு நாளைக்கு வருது. அதானே மோரா? எங்க ஆளை காணா? எங்க போயிருந்தீங்க? எங்க? கேரளா போயிட்டீங்களா? I'm not sure. I'm not sure. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லு பாட்டி. நான் சும்மா வந்து கொடுக்குறேன். உணவு கொடுக்குறவங்க இன்னைக்கு சரஸ்வதி அம்மான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருந்து கொடுக்குறாங்க. அவங்க அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க.
எல்லாமே சரி சார். சரி, ஸ்பூன் எங்கே வச்சுருக்கீங்களா? சரி சரி. அம்மா தட்டி எடுத்துட்டு வாங்க ஐயா. என்ன ஐயா? எங்களுக்கு வேண்டாம், மௌன்சியம் ஒன்றே போதுமானது, அன்பே போதுமானது. மோர் வாங்கி சாப்பிடா சாம்பார் ஜோக்கா இருக்குண்ணா அண்ணா அடிச்சுண்ணா. ஐயா நன்றி, போதும் ஐயா. அப்பளத்தை மட்டும் இங்க 2 கொடுத்து விடுங்க, அதான் உணவு. போதும், நன்றி நன்றி. நமச்சிவாய். நல்லது, நமச்சிவாய். இந்தாங்க அப்பளம் தாங்க ஐயா. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்ண்ணா நெக்ஸ்ட் டைம். ஏன்னா இதை தாண்டி நிறைய தியானம் பண்ணுறவங்களுக்குலாம் கொடுக்குறோம். ஒருத்தவங்க எச்சவங்க இன்னொருத்தவங்களுக்கு போயிடக்கூடாது. இல்லை புரியுதுங்க ஐயா, நான் செய்கிறவன் கடவுளுக்கு பயந்து செய்யணும், சேவை இது. அதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை இல்லை, சாம்பார் அதில் கொடுத்துட்டேம்மா. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணா வரும்போது தான் தரணும். ஏன்னா அவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும், நான் வரும்போது தரேன். சரிம்மா சரிம்மா, நீந்திருச்சுன்னா வரும்போது தரேன். ஐயா வர அங்கே இருங்க அங்கே இருங்க அங்கே இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அங்கே இருங்க. போதுமா பாருங்க. கொஞ்சம் மோர் ஊற்றவா? சரி சரி. சாப்பிடு. அப்பளத்தை மேலே வச்சிருக்கணும். சாப்பிடு. எங்க அங்க என்ன போனாங்க திடீர்னு? அன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கல்ல, வேற கேமரா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனேன் முந்தா நேத்து. அதனால அங்க போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. பாவம், இந்த போற அங்க போயிட்டே கொடுக்க. ஆமா ஆமா, அதான் ஒரு இடத்துல காணாமேன்னு பார்த்தேன். அப்போ வாங்கிட்டீங்க? சரி ஓகே சார். தாத்தா வர்றாரு. வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பொறுமையாக வரட்டும்பா. இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்க சாமி, கொடுத்துடலாம் அவருக்கு. என்ன உடம்பு சரியில்லையா? கை மூட்டி இறங்கிடுச்சு. ஏன் என்னாச்சு? எங்க விழுந்துட்டீங்களா? ம், இங்க ஜிஹெச்ல போயிட்டு ஒரு ஊசி போடுறது தானே? ஜிஹெச்ல பாக்குறது தானே சாமி? இங்க அடியா நம்மள நானே சொல்லணும் தான் இப்ப எடுத்து வச்சு கிளம்புனேன். வண்டியை பார்த்து வந்து நீங்க திரும்பிட்டேன். நம சிவாய். சாப்பிடுங்க. வாங்க வாங்க சார். சிவாய நம. சிவனடியா
சாப்பிடுங்க. இன்னைக்கு வந்து சரஸ்வதி அம்மான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்லேருந்து அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குறவங்க அந்த அம்மா அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. சாப்பிடுங்க. வேறு ஏதாவது ஒன்று மோர் வேணா வந்து வாங்கிக்கோங்க. சாம்பாரா நம சிவாய. சாமி இன்னைக்கு சரஸ்வதி அம்மான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுங்க சிங்கப்பூர்ல இருந்து அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் பாதம் கொஞ்சம் லைட் ரொம்ப வேணாலும் ஒரு 2 பேர் தான் சிங்கப்பூர்ல சேர்ந்தவங்க ஐயா. யாரும் வரவே இல்லை இங்க, யாருமே இல்லையா? அதான் நான் சனி ஞாயிறு தான் சார் மகேஸ்வரம் பூஜை இருக்கு. இன்னைக்கு நார்மலானதா நம்ம இல்ல வேகாம வரன் கை காமிச்சிட்டு போனேன். அவர் பார்த்தாரு வண்டி போகும்போது, வேகாம வர சாமி மீட் பண்ணலாம் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனேன். அவர் உங்ககிட்ட மகேஸ்வர பூஜை மாத்தி சொல்லிட்டாரா? சரி வரேன்னு சொல்லவே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு அவரு. ஃபுல்லா சாதம் முத்துட்டுங்களா? கப்ல சாம்பார் வாங்கிக்கோங்க சாமி. பிளாஸ்டிக் ரொம்ப கொதிக்குது சாம்பார். இன்னைக்கு பரங்கிக்காய் சாம்பார். இது வரைக்கும் நம்ம பரங்கிக்காய் சாம்பார் கொடுத்ததில்லை. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் நல்லா இருந்தா நெக்ஸ்ட் டைம் கண்டினியூ பண்ணலாம். சாமி பசியா தான் படுத்துட்டு இருக்காரு போல, பார்த்துட்டு தான் வந்தேன். அப்பளம் தாங்க சாமி வரப்பா. ஒரு பொறுமையா தான் வருவாரு. சாமி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கட்டுங்களா? கொஞ்சோண்டா. ஓகே சரி சாமி சாப்பிடுங்க. சனி ஞாயிறு இருக்கு சாமி. ஆமா 2 நாள் இங்கதான் மகேஸ்வர பூஜை. ஆமா சார். பூஜை சனி ஞாயிறு இங்க வந்து பூஜை சனி ஞாயிறு இருக்கா? ஆமா சாமி சனி ஞாயிறு இருக்கு சார். தாத்தா சாப்பிட்றீங்களா? தட்டு இருக்கு தரேன் வாங்க. போதுமா?
சுடுது. இருங்க இருங்க, அப்பளம் வாங்கிட்டு போயிடுங்க. பார்த்து பொறுமையாக உட்காந்து சாப்பிடுங்க. வர தாத்தா. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க வாங்க. சாம்பார் சாம்பார் ஓடிட்டு மோர் மோர் போடுங்க. ஆமாம் தாத்தா. ஓம் நம சிவாயம். சாம்பார் அதில் தானே வாங்கிக்க போறீங்க? அதை வாங்கிக்கோங்க. இந்தாங்க சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. காலைல என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டீங்களா? மேலே வச்சிருங்க சுடுது, ரொம்ப சுடுது. வேணா மோர் வந்து வாங்கிக்கோங்க. வாங்க சாமி. குருதேவ், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மகேஸ்வர பூஜை இருக்கு. ஆமா, கண்டிப்பா கலந்துக்கிறீங்க. பஜனை நீங்க தான் செய்றீங்க. இன்னைக்கு பரங்கிக்காய் சாப்பிட்டு பாருங்க. இது வரைக்கும் நம்ம பரங்கிக்காய் போட்டது இல்ல. பரங்கிக்காய் நல்லதுங்கய்யா. ஆமா, ரொம்ப நல்லதுதான். போடுங்க, அது யாருமே போடுறது இல்ல. இல்ல தெய்வீகமானது, ரொம்ப இயற்கை. நிறைய இந்த பூசணிக்காய் போடுங்க, நிறைய சக்தி அதிகம். ஆமா, நல்ல குழம்பு தடுப்பு வரும். கேட்டேன் மாஸ்டர் கிட்ட, அது கேரளா ஸ்டைல்ல செய்யலாம், ஆனா அவங்க சாப்பிடுவாங்களா? சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு. நம்ம தமிழ்நாடே பூரா அதுதான் போடுறது. இல்ல ஒரு காலத்துல காய்ச்சி டிஃபனுக்கு. ஆமா, ஒரு காலத்துல கல்யாணத்துக்கு அதுதான் ஃபேமஸ். ஆனா இப்ப விட்டுட்டோம்ல நம்ம. அந்த இங்கிலீஷ் காய்கறி வந்த உடனே செஞ்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருந்தா நம்ம மீண்டும் சேர்த்துக் கொள்வோம். தலைவர் சாம்பார் ஊத்த மோர் அவர்ல தர முடியாதா? சீக்கிரம் பிடி. சூடா? குடிங்க, வெயிலுக்கு குடிங்க, ஜில்லுன்னு குடிங்க. வாங்கம்மா, அட்டை பிளேட் இருக்கு, வாங்க வாங்க. பேப்பர் பிளேட் இருக்கு, வாங்க. இல்ல பேப்பர்ல குடுக்கறது இல்லம்மா. இந்தாங்க ஐயா, அப்பளம் தாங்க. வருவார் மோர் வாங்க வரும்போது வாங்கிக்குவார்.
போதையா சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்கம்மா. போதும், ரொம்பவே சாப்பிட முடியாது, வேஸ்ட் பண்ண. மதிய சாப்பாடு தானே, சாப்பிடுங்க. நீங்க தான் வாங்கின்னு வேகமா போறீங்க, நானா குறைச்சேன். ஏன் சார் நீங்க வேணுன்றத எப்பயுமே நீங்க வேணுன்றத வாங்கிக்கணும், என்ன வந்து குறை சொல்லவே கூடாது. நான் யாருக்கு வந்து லிமிட் எல்லாம் வைக்கிறது இல்ல, லிமிட் நீங்க தான் வச்சுக்கணும். சாப்பிடுறது நீங்க இல்ல சாமி. பகவான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், ஒரு தர்க்கம் போயிட்டு இருக்கும் போது முடிச்சு வைக்கணும்ல. மகாதேவ் சம்பு காசி விஸ்வநாத். இதுல கொஞ்சம் சோறு போட்டு மோர் பஸ்ட் வந்துடுறீங்களா? கீழே போட்டுற போறீங்க, வெயிட் பண்ணுங்க, கொடுத்துட்டுப்பா. என்ன வேலை செய்றீங்க? சாம்பார் வைக்கோங்க, அதுலேயே சாம்பார் வைங்க. எப்போ வந்தாலும் உங்களுக்கு என்ன சாப்பிட முடியுமோ அந்த சாப்பாடு வாங்கிக்கோங்க, என்ன குறை சொல்லிடாதீங்க தயவுசெய்து, சரிங்களா? அதுக்குதான் நம்ம இந்த மாதிரி செட்டப்ல கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சீனியரா? நம்ம யாரையும் ஸ்பெஷல்லா இல்ல சாமி, எல்லாரையும் ஒரே பொதுவா தான் கவனிக்கிறோம். சிலர்னால கொஞ்சம் ஃப்ரீயா பேசினா ஃப்ரீயா பேசுவோம், சிலர் வந்து கொஞ்சம் அமைதி விரும்புறவங்க இருக்காங்க, பேச விரும்ப மாட்டாங்க. போதுமா? அப்பெல்லாம் ஏதாவது வேணுமா? சாமி உங்க இடத்துக்கே வருவனே, அங்கதானே இருக்கீங்க? திருநேரம் அங்க சாம்பார் இதுலயே ஊத்தணும்ல, இருங்க சாம்பார் ஊத்திட்டு போறோம். சாம்பாரா மோரா? சாம்பாரும் மோரும் ரெண்டும் சேர்த்து ஊற்றணும். சரி நிறைஞ்சு வச்சு வேண்டாம். அப்படி சாப்பிட்டாதான் சாமி அந்த ஒரு டேஸ்ட், அப்படி சாப்பிட்டாதான் அந்த டேஸ்ட்டை முழுசா உணர முடியும். பட்டதும் படாதுமான அந்த டேஸ்ட் வராது. சாப்பிடுங்க. சாம்பாருக்கு மோருக்கும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அதான் அது காம்பினேஷன் சிலருக்கு பிடிக்காது. காரக்குழம்பு கூட தயிர் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். ரசத்து கூட ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ரெண்டும் மிஸ் ஆகினா தான் அதுக்கு டேஸ்டே கிடைக்கும். கொஞ்சம் அதை பாதி சாம்பார் சாம்பார் மட்டும் தாராளமாக போடுங்க. இந்த சாம்பார் நல்லா அருமையான சாம்பார். அண்ணாமலையார் சாம்பார் என்னுடைய சாம்பார் இல்லை, எது கொடுத்தாலும் அண்ணாமலையார் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அது சும்மா ஒரு வேலை வாங்குறாரு, அவ்வளவுதான். செய்ய சொன்னா செய்ய போறோம். வேணாமா? சாப்பிடுங்க. கொஞ்சம் போதும் போதும் போதும், அத்தனை போதும்.
சாப்பிடுது பகவானே பகவானே, ஒரு அப்பளம் உள்ள ஒரு அப்பளம் சாப்பிட முடியாது, அங்க சாப்பிடணும். எந்த ஊர் நீங்க? எந்த ஊரு? எந்த ஊரு? எந்த ஊரு? நான் பண்ருட்டி. எவ்வளவு நாளா இருக்கீங்க? தமிழ்நாடு. சரி சரி சரி. சாமி போதுமா பாருங்க. போதுமா சாம்பாரா? சாப்பிடுங்க. நாங்கள் அப்பளம். அவ்வளோதான், நாளே பிறந்தாங்க. மோர் மட்டும் ஊற்றுங்க. மோரா? சாப்பிடுங்க. அப்படி வராது. சாமி மோர் பண்ணியா? தரேன் தரேன் சாப்பிடு. வாங்க வாங்க. நம சிவாய். இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிடு. வச்சுட்டு வாங்க பொறுமையா வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு சாமி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து. எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? ஆளே பார்க்க முடியல. சரி சரி, நான் வரும்போது உங்களை பார்க்க முடியும். சாப்பிடுங்க, இந்தாங்க தொட்டுக்குங்க. சரி ஓகே. திருப்பாட்டி தரேன். நம்ம அப்பளமா தரேன். தரேன் தரேம்மா. சரி சாப்பிடுங்க.
என்ன பாட்டி உடம்பு சரியில்லையா? எப்படி இருக்கீங்க? சரி சரி சரி. ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அதான் வந்து கொடுத்துட்டு போலான்னு. சரி பாட்டி சாப்பிடுங்க. பட்டுங்களா? வேற ஏதாவது வேணுமா? சரி. ஏன் இந்த பக்கம் வந்துட்டுக்கிறீங்க? இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறீங்க? சரி சரி சார். எதிர்பார்க்கும் போது அந்த டைம் வர மாட்டேன். சனி ஞாயிறு மகேஸ்வர பூஜை இருக்கு சாமி, முடிஞ்சா வந்துருங்க. நம்ம அங்கதானே பண்றோம், நந்தி நிறுதிலிங்க இருக்குல்ல அங்க. இன்னொரு அப்பளம் வாங்கிக்கோ, கூப்பிடுங்க வேணும்னா வாங்கிக்கோ. நல்லா இருக்கீங்களா? வேணும்னா சாப்பாடு வாங்கிக்கோங்க. சரி 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 போதும் சாப்பிடுங்க. பெரிய இல்ல பெரிய இருக்கா போதும் சார். மதிய சாப்பாடு தானே, கொஞ்சம் நல்லா வயிறார சாப்பிடலாம், தப்பு இல்லை. சரி சரி சாப்பிடுங்க. இருக்கு வாங்க. உங்க மேல உங்களுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடாது. சாமி இந்த அப்பளம் கொடுக்குறீங்களா? நம்ம பெருகிட்டு வந்துட்டீங்களா? அந்தாண்ட வந்துருங்க, வண்டி நிறைய போகுது, இந்த பக்கம் வந்துருங்க. ஏன் பாட்டி பிளேட் தரலையா? எத்தனை ஒரு பக்கெட் அது? எங்க வாங்க வாங்க சார். இருக்கு இருக்கு தர. தரமா இருங்கம்மா, வாங்க சாமி வாங்கிக்கோமா. இதோ வரேங்க தரேன். ஐயா ஓரம் வந்துடும், ஓரம் வந்துடுங்க. இப்படி ஓரம் வாங்க ஐயா ப்ளீஸ். வந்துரு, ஓரம் வந்துடுங்க சார், ஓரம் வந்துடுங்க, ஓரம். ஐயா அந்த பக்கமா உள்ள வாங்க, இப்படி ஏன் ரோடு பக்கம் வரீங்க? இப்படி வாங்க, இப்படி வாங்க. போதுமா? ஏன் சாம்பார் வேணாமா? எல்லாம் இனிமே வெயிலுக்கு மோர் தான் விரும்புறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
30 இது சாம்பார் வேணாம் 3. இப்படி வந்துருங்க மாமா, அந்த பக்கம் போகாதீங்க, இப்படி வாங்க. வண்டி நிறைய போகுது, இப்படி வாங்க. ஐயா தப்பா எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் உள்ள பக்கம் வந்துருங்க ஐயா. அம்மா இப்படி வாங்க, இப்படி போங்க. போயிட்டு போ. அவருக்கு கல்யாணம் ஆகல சாமி, விரதம் இருக்கிறாரு. இந்த சாமி அஷ்டமி விரதம்.